ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம கொல்லிமலையில் மாசிலா அருவிக்கு தான் வரோம். ஸோ இங்கேருந்து ஒரு 5 to 10 minutes வாக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து மாசிலா அருவிக்கு போயிட்டு வர போகிறோம். தண்ணி இருந்தால் குளிக்க போகிறோம், தண்ணி இல்லைனா அப்படியே வந்துட போகிறோம். ஓகே. ஸோ மாசிலா அருவி வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் ரோட்டில் இருந்து கொஞ்சம் அப்படியே உள்ள இன்டீரியர் நடக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் மேடு பழமாக தான் இருக்குது ரோடெல்லாம். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கும். மாசிலா அருவி போகிற வழி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்குது. இந்த ஒத்தடி பாதை மாதிரி இருக்குது. பாதை போட்டிருக்காங்க, பட் ஈவன்தோ கொஞ்சம் இந்த ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்குது. ஹில்ஸோட அழகு அப்படின்னு பாருங்கள். பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கைஸ், மாசிலா அருவியில் வந்து ஓரளவு தண்ணி இருக்குது. ரொம்ப இல்லைனாலும் இட்ஸ் ஃபைன், மோர் தென் இனஃபாக இருக்குது. நான் முன்னாடியே வந்துட்டேன். 2 பேர் வராங்க பாரு, ரொம்ப நேரம் கழிச்சு. Kamu hai cepet. Hai. ఇటు పక్కనే రా బేబీ. అమ్ము ఇక్కడ రా. అన్న మన అక్కడ పోతా, అక్కడ నీళ్ళు తక్కువ వస్తుంది. సమస్యలకు మాట్లాడి நான் பாத்தீங்கன்னா கால் மட்டும் நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா கீழே ரொம்ப
ரைஸ் வைப்போமா? பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து இப்ப எங்க அப்பா வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு பாட்டில்ல வச்சுக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் நிறையவும் தண்ணி வருது பாட்டில்ல. அப்புறம் பியூர் வாட்டராகவும் இருக்கு. செவரு வர இடத்துல கரெக்டாக அருவியிலேருந்து வரது கொல்லிமலை வாட்டரும் ஃபுல்லாக இறங்குது. ஸோ இது வந்து பொல்யூஷன் கிடையாது, நம்ம ஊர் தண்ணி கிடையாது, பியூர் வாட்டர். பியூர் வாட்டர். அண்ட் ஆறுங்களாமா. ஸோ கைஸ் ஆகாய கங்கையில் குடிச்சிட்டு நான் வரேன். சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து நல்ல தண்ணி ரொம்ப 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 சில்லுன்னு இருக்குது. நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஃபால்ஸில் ஸோ கைஸ் ஒரு வழியாக நம்ம வந்து மாசிலா அருவியில் போய் பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து மாசிலா அருவி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் என்னங்கிறது பார்ப்போம்.